ஹாய் ஹலோ வணக்கம் நிழல் நண்பர்களே, இது உங்கள் நிழல் சேனல். ஈசிஆர் ரோட்ல ஒரு சிவப்பு புடவை பேய் இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இந்த மர்மத்தை டீகோட் பண்ண ஒரு ஜேர்னலிஸ்ட் கிளம்புறாரு. ஒரு பௌர்ணமி ராத்திரியில அவரே அந்த பேயை நேர்ல பாக்குறாரு. ஆனா அது வெறும் ஆரம்பம் தான். அந்த அனுபவம் அவரை ஒரு பழைய நியூஸ் பேப்பர் கட்டுரைக்கு கொண்டு போகுது. அந்த பேப்பர்ல இருந்த ஒரு சின்ன செய்தி ஒரு பெரிய சோக கதையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. அந்த பேயோட பின்னணியில இருக்கிற அந்த ஷாக்கிங்கான உண்மை என்ன, வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, சென்னை ஈசிஆர் ரோட்டில் நீங்கள் எப்போவாது குறிப்பாக நைட் டைமில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருந்தால் இந்த சிவப்பு புடவை பேய் கதையை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை கேட்கலன்னா நோ ப்ராப்ளம். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். இமேஜின் பண்ணிக்கோங்க, நள்ளிரவு 12 மணி, ஈசிஆர் ரோடு கம்ப்ளீட் சைலண்ட், இருட்டாக இருக்குது. அப்பப்போ போகிற வர வண்டிகளோட ஹெட்லைட் வெளிச்சதை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒரு கார் அந்த ரோட்டில் போயிட்டுருக்கு. டிரைவர் செம்ம டயர்டாக இருக்காரு. ஆனால் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு வேகமாக போகிறாரு. அப்போது திடீர்னு ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஒரு உருவம், ஒரு சிவப்பு புடவை கட்டின ஒரு பொண்ணு ரோட்டு நடுவில் கொஞ்சம் கூட அசையாமல் நிற்கிது. டிரைவருக்கு ஒரு செகண்ட் ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆயிடுச்சு. சடார்னு பிரேக் அடிக்கிறாரு. அவர் கார் டயர் தேர சத்தம் அந்த ராத்திரியோட அமைதியை கிழிக்குது. கார் நின்னதும் பயத்தோட மெதுவாக கதவை திறந்து கீழே இறங்கி பார்க்குறாரு. ஷாக்கிங்காக அங்கே யாருமே இல்லை. ரோடு முழுக்க தேடுறாரு, அந்த பொண்ணை காணோம். ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது பிரம்மையா, இல்லை டயர்டில் தெரியுதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே காருக்கு திரும்பும்போது தான் அதை உணர்றாரு. காருக்குள்ள பின்னாடி சீட்டில் யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அவருக்கு மூச்சே நின்றுச்சு. மெதுவாக திரும்பி பார்க்குறாரு. அங்கே அதே சிவப்பு புடவை பெண். அவளோட கண்கள் ரத்த மாதிரி செக்கச்செவேல்னு இருக்கு. பயத்தில் உடம்பெல்லாம் நடுங்க அவளோட உதடுகள் மெதுவாக அசையுது. என் சாவுக்கு காரணம் நீங்கள் தான் ஒரு மெல்லிய முணுமுணுப்பு கேட்குது. அடுத்த செகண்ட் அந்த டிரைவர் சீட்டில் அவரை காணோம். ஆமாம், அந்த டிரைவர் மிஸ்ஸிங். அவர் எங்கே போனார் யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த இன்சிடெண்ட் ஈசிஆர் ரோட்டில் ட்ராவல் பண்ணுற பல பேர் சொல்கிற காமனான அனுபவம். டிரைவர்ஸ், பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி சம்பவங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த சிவப்பு புடவை பெண் ஏன் அந்த நேரத்தில் அந்த இடத்துல வாரா? அவள் யார்? அவளுக்கு என்னதான் ஆச்சு? அவளோட சோக கதை என்ன? வாங்க அந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற கதையை நம்ம பார்ப்போம். இது உங்களை உரை வைக்க போகிற ஒரு உண்மை கதை. ஸோ இந்த கதையோட ஹீரோ அருண் ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கான ஜேர்னலிஸ்ட். சென்னையை சுற்றி நடக்கிற மர்மங்கள், வித்தியாசமான சம்பவங்கள், தீர்க்கப்படாத புதர்கள்னு ரிசர்ச் பண்ணி எழுதுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆள். வெறும் நியூஸை மட்டும் சொல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்கிற எமோஷன்ஸ், மறைக்கப்பட்ட உண்மைகள் தேடுறது தான் அவரோட ஸ்டைல். அப்படி ஒரு பௌர்ணமி ராத்திரி அவரோட காதலி ரம்யாவோட ஈசிஆர் ரோட்டில் நைட் டிரைவ் போகிறாரு. ரம்யாவுக்கு இயல்பாகவே கொஞ்சம் பயம். அருண், இந்த ரோட்டில் தனியாக போகிறது கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏதேதோ கதை சொல்கிறாங்களேன்னு மெதுவாக கேட்குறா. அருண் சிரிச்சுக்கிட்டே, அந்த கதைகளை எழுதுறதே நான் தான், இதுக்கெல்லாம் பயப்படலாமா, வா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் கிடைக்கும்னு சொல்கிறாரு. அந்த ரோடு ரொம்ப அமைதியாக இருக்குது. பௌர்ணமி ராத்திரினால டிராஃபிக்கும் ரொம்ப கம்மி. நிலா வெளிச்சம் மரங்களுக்கு நடுவில் கார் மேலே விழுந்து ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக இருக்குது. கார் மெதுவாக போயிட்டே இருக்குது. திடீர்னு ரோட்டோரமாக ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி ரம்யாவுக்கு தெரியுது. அருண், அங்கே பாரு, யாரோ நிற்கிறாங்கன்னு பதட்டமாக சொல்கிறா. அருண் பார்க்குறாரு. ஆமாம், ஒரு சிவப்பு புடவை கட்டின பெண் உதவிக்காக நிற்கிறாங்களோன்னு ரம்யாவுக்கு தோணுது. பாவம் அருண், ஹெல்ப் ஏதாவது வேணுமோன்னு கேட்குறா. அருண் கொஞ்சம் யோசிக்கிறாரு. அவருக்குள்ளே இருக்கிற ஜேர்னலிஸ்ட் இன்ட்யூஷன் ஏதோ தப்பாக இருக்கிறத சொல்லுது. நண்பர்களே, இந்த இடத்துல நீங்கள் அருண் இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணுவீங்க? கார் நிறுத்தி உதவி பண்ணுவீங்களா, இல்லை போயிட்டே இருப்பீங்களா? மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தொடர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ நம்ம கதையை தொடரலாம். ரம்யாவுக்காக மெதுவாக கார் நிறுத்துறாரு. ஆனால் அவங்க கார் நிறுத்துறதுக்குள்ளே அந்த பொண்ணு மெதுவாக நடந்து ரோட்டை கடந்து இருட்டுக்குள்ளே மறைஞ்சு போயிடுறா. அடாடா, யாருனே பார்க்க முடியலையேன்னு ரம்யா ஃபீல் பண்ணுறா. அருண் காரை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. பின் சீட்டில் யாரோ உட்காந்துருக்கிறத அருண் உணர்றாரு. அவருக்கு இதே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. பயத்தில் மெதுவாக திரும்பி பார்க்குறாரு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. என்னாச்சு அருண் ரம்யா கேட்குறா. இல்லை, சும்மா யாரோ இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னு சமாளிக்கிறாரு. அந்த நிமிஷத்துலேருந்து அருணுக்கு ஒரே ஒரு கேள்வி தான், அந்த பொண்ணு யார், எப்படி இந்த நேரத்தில் அவள் இங்கே இருக்கா? அந்த ஒரு அனுபவம் அவரோட ஜேர்னலிஸ்ட் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அவர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பஸ் ஸ்டாப், ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற ஒரு சின்ன டீ கடை. அங்கே இருக்கிற கடைக்காரர் அண்ணா கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அந்த அண்ணா பல வருஷமாக அங்கே கடை வச்சிருக்காரு. அருண் மெதுவா, அண்ணா இந்த ரோட்டில் ஒரு சிவப்பு புடவை பெண் நடக்கிறதா சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அண்ணா சிரிச்சுக்கிட்டே, இது நேற்று இன்னைக்கு கதை இல்லை தம்பி, பல வருஷமாக கேட்டிருக்கேன். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அந்த பொண்ணு வரும். ஆனால் அதை பார்த்தவங்க யாரும் பத்திரமா திரும்பினதான் நான் கேள்விப்படலை. இங்கே போகிறவங்க முகத்திலேயே ஒரு பயம் தெரியும்னு ஒரு மிஸ்டீரியஸ் டோனில் சொல்கிறாரு. அருண் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறாரு. பயத்தை விட ஆர்வம் அதிகமாகுது. அந்த பகுதியில் இருக்கிற பழைய லைப்ரரிகளுக்கு போய் பழைய நியூஸ் பேப்பர்களை தேடுறாரு. பல நாள் தேடலுக்கு அப்புறம்
கடைசி அவருக்கு ஒன்று கிடைக்குது. 1990களில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் பற்றின ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங். ஈசிஆர் சாலையில் நடந்த ஒரு கோர விபத்து. காதலர்களுடன் தப்பி சென்ற பெண் பலிங்கிற ஹெட்லைன் அவர் கண்ணில் படுது. அதில் லக்ஷ்மிங்கிற ஒரு பெண்ணு அவங்க காதலனோட தப்பி போகும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்ததா இருந்துச்சு. இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அவங்க இறந்தப்போ ஒரு சிவப்பு புடவை தான் கட்டியிருக்காங்கன்னு அந்த ஆர்டிகல் சொல்லுது. அருணுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலிர்க்குது. அப்போ இது வெறும் கதை இல்லை, இது ஒரு உண்மை சம்பவம். ஆனால் அந்த லக்ஷ்மி யாரு? அவளோட சோகமான காதல் கதை என்ன? அவளை ஏமாத்தியது யாரு? அடுத்த பாட்டில் அந்த கொடூரமான இரவுல உண்மையில நடந்தது என்னங்கிறத பார்ப்போம். ஹாய் ஹலோ வணக்கம் நில நண்பர்களே. லக்ஷ்மியோட மரணத்துக்கு பின்னாடி ஒரு காதல், துரோகம், விபத்துன்னு ஒரு பெரிய சோக கதையே இருக்குன்னு அருண் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அந்த உண்மையை தேடினது ஒரு பெரிய தப்பாக முடியுது. சிம்பிளாக சொல்லணும்னா, லக்ஷ்மியோட ஆவி இப்போ அருணோட காதலி ரம்யாவோட உடம்புக்குள்ளே புகுந்துடுது. ஒரு மர்மத்தை துரத்திட்டு போன கதை இப்போ ஒரு உயிருக்கான போராட்டமாக மாறுது. அருணால தன் காதலியை காப்பாற்ற முடியுமா, இல்லை லக்ஷ்மியோட பழிவாங்கல் ஜெயிக்குமா? வாங்க இந்த திகிலான திருப்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை தொடர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் அருண் ஈஸியாக சிவப்பு புடவை பேய் ஒரு கற்பனை இல்லை, அது லக்ஷ்மிங்கிற ஒரு பொண்ணோட உண்மை சம்பவம்னு கண்டுபிடிச்சார். ஸோ யார் அந்த லக்ஷ்மி, அவங்க கதை என்ன? வாங்க கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போய் பார்க்கலாம். லக்ஷ்மி ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு. ஆனால் அவங்க கண்ணில் ஏகப்பட்ட கனவுகள் இருந்துச்சு. அவங்க காதலிச்ச ரவி அந்த பகுதியில் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன். 2 பேரும் ஒருத்தர் உண்மையாக காதலிச்சாங்க. கல்யாணமும் பண்ணிக்க முடிவு செஞ்சாங்க. ஆனால் வழக்கமான கதை தான். லக்ஷ்மி ஒரு ஏழை பொண்ணுங்கிறது அவங்க ஸ்டேட்டஸுக்கு குறைச்சல்னு நினச்சாங்க. ரவிக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தும் அவர் லக்ஷ்மியை விட்டு கொடுக்க ரெடியாக இல்லை. அப்படி ஒரு பௌர்ணமி ராத்திரி 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போய் புதுசாக வாழலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஈஸியர் வழியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டே காரில் போகிறாங்க. ஆனால் அவங்க விதி வேற ஒரு பிளான் வச்சுருந்தது. ரவியோட அண்ணன் அவங்கள ஃபாலோ பண்ணி வராரு. அவன் வேகமாக காரை ஓட்டிகிட்டு வந்து ரவியோட காரை மறிக்கிறான். அந்த பயங்கரமான கார் சேஸில் கார் கண்ட்ரோல் இழக்குது. லக்ஷ்மி காரோட கதவை திறந்து வெளியே தூக்கி வீசப்படுறாங்க. ஒரே நொடியில் எல்லாமே முடிஞ்சு போகுது. ரவி அந்த பயத்தில் லக்ஷ்மியை திரும்பி கூட பார்க்கல. அவனால் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ண முடியல. பயத்தில் உறைஞ்சு போயிட்டான். லக்ஷ்மி அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. அவங்களோட கனவுகள், காதல், வாழ்க்கைன்னு எல்லாமே அந்த ஈசிஆர் ரோட்லேயே முடிஞ்சிடுது. ஆனால் அவங்களோட ஆவி அந்த இடத்தை விட்டு போல. அவங்க மரணம் ஒரு துரோகத்தால் நடந்ததால் அவங்க ஆன்மா சாந்தி அடையவே இல்லை. இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி, ரவி செஞ்சது சரியா? பயத்தில் தன்னோட காதலியை விட்டுட்டு போன அவனை மன்னிக்க முடியுமா? உங்கள் பதிலை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ கதையை தொடரலாம். அருண் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டதும் அவருக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் தான், லக்ஷ்மியோட ஆவிக்கு நீதி கிடைக்கணும். அவங்க கதையை உலகத்துக்கே சொல்லணும். ஆனால் அவரோட இந்த தேடல் ரம்யாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. அவள் தூக்கத்தில் புலம்ப ஆரம்பிக்கிறா. ராத்திரியில் யாரோ அவள் பேரை சொல்கிற மாதிரி முணுமுணுக்கிறா. ஒரு நாள் ராத்திரி அவள் தூக்கத்தில் நடக்க ஆரம்பிக்கிறா. அவள் கண்கள் சிவப்பாகி குரலே மாறுது. நான் லக்ஷ்மின்னு கனமான குரல்களில் சொல்கிறா. அருண் அதிர்ந்து போகிறான். அவருக்கு உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. பயத்தில் உறைஞ்சு போகிறாரு. அவள் பெட்லேருந்து எழுந்து ஜன்னலுக்கு வெளியே இருட்டை பார்த்து இன்னைக்கு பௌர்ணமி இல்லையான்னு கேட்குறா. அவள் குரல்களில் ஒரு விதமான ஏக்கமும் வலியும் கலந்து இருக்குது. அப்போதான் அருணுக்கு புரியுது, லக்ஷ்மியோட ஆவி ரம்யாவை ஆக்கிரமிக்க தொடங்கியிருக்குன்னு. நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் நம்ம காதலி உயிருக்கே ஆபத்தாயிருமோங்கிற பயம் அவர் மனசை அழுத்துது. அருணோட இந்த ரிஸ்கான முடிவு ரம்யாவை காப்பாற்றுமா, அல்லது லக்ஷ்மியோட பழிவாங்கலுக்கு அவள் ஒரு கருவியை மாறுவாளா? அடுத்த பாட்டில் அந்த பௌர்ணமி இரவில் நடந்த பயங்கரமான சம்பவங்களையும் இந்த கதையோட முடிவையும் நம்ம பார்க்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம் நில நண்பர்களே. தன் காதலியை காப்பாற்றணும்னா அந்த பேய்கிட்டே பேசணும். இதுதான் அருணுக்கு இருந்த ஒரே வழி. லக்ஷ்மியோட ஆவிக்கிட்ட உண்மையா என்ன நடந்ததுன்னு கேட்க அருண் ஒரு ரிஸ்கான முடிவு எடுக்கிறாரு. லக்ஷ்மி இறந்த அதே இடத்துக்கு அவளை ஏமாத்தின காதலையும் கூட்டிட்டு வராரு. அங்க நடந்த ஒரு நேருக்கு நேர் சந்திப்பு மொத்த கதைக்குமான முடிவை எழுதுது. அந்த ஈஸியா ரகசியத்தோட கிளைமேக்ஸ்ல என்னதான் ஆச்சு, இந்த மர்மத்தோட முழுமையான முடிவை நீங்களே பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷ்மியோட ஆவி ரம்யாக்குள்ளே இருக்கிறதால அருண் தன் காதலியை காப்பாற்ற ஒரு ரிஸ்கியான முடிவு எடுக்கிறாரு. அருண் ரம்யாவை காப்பாற்றி ஆகணும்னு ஒரு ஆன்மீக பெரியவரை பார்க்க போகிறாரு. அருண் அவர்கிட்ட ரம்யாவோட நிலைமையும் லக்ஷ்மியோட முழு கதையும் சொல்கிறாரு. அந்த பெரியவர் கண்ணை மூடி, அந்த ஆவிக்கு நீதி கிடைக்கல, அதனால தான் அது அலைஞ்சிட்டு இருக்கு. நீ அவளுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாதான் உன் காதலி உயிரோட இருப்பா, இல்லைன்னா லக்ஷ்மியோட ஆவி அவள் உடம்ப நிரந்தரமாக எடுத்துடும்னு வான் பண்ணுறாரு. அருண் ஒரு முடிவுக்கு வரான். அதே பௌர்ணமி ராத்திரி அவர் ரம்யாவை அழைச்சிட்டு லக்ஷ்மி இறந்த அதே ஈசிஆர் ரோட்டுக்கு போகிறாரு. ஆனால் அவர் மட்டும் போகலை, லக்ஷ்மி காதலன் ரவியையும் கூட்டிகிட்டு போகிறாரு.
ரவி இப்போ ஒரு பெரிய பிசினஸ்மேன். ஆனா அவன் மனசுக்குள்ள இத்தனை வருஷமா ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. அருண் ரவி கிட்ட, நீங்க லக்ஷ்மி கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லனா என் காதலி ரம்யா உயிர் ஆபத்துல இருக்குன்னு கெஞ்சி கேட்டாரு. ரவி முதல்ல தயங்கினாலும் அவனோட குற்ற உணர்ச்சி அவனை அந்த இடத்துக்கு வர வைக்குது. அந்த இடத்துல அருண், ரம்யா, ரவி 3 பேரும் நிக்கிறாங்க. திடீர்னு ரம்யா உறைஞ்சு போறா. அவளோட கண்கள் மறுபடியும் சிவப்பாகுது, உடல் நடுங்குது. ரவி, நீ ஏன் வந்தன்னு கேட்குறா. ஆனா அது ரம்யாவோட குரல் இல்லை, அது லக்ஷ்மியோட குரல். ரவியோட முகம் வெளிரி போயிடுச்சு. அவன் கண்ணீர் விட்டு அழுறான். நான் தப்பு பண்ணிட்டேன் லக்ஷ்மி, என்னை மன்னிச்சிடு, நான் அப்பவே திரும்பி வந்திருக்கணும்னு அந்த இடத்துல மண்டிட்டு அழுறான். அந்த நிமிஷம் ரம்யாவோட உடல் நார்மல் ஆகுது. அவ சுயநினைவுக்கு வர்றா. ஆனா லக்ஷ்மியோட குரல் மட்டும் இன்னும் அந்த இடத்துல ஒலிக்குது. நான் இன்னும் சாந்தி அடையலை, ஆனா என் கதையை உலகத்துக்கு கொண்டு வர்ற நீ எடுக்கிற முயற்சியை பார்க்குறேன். ஒவ்வொரு பௌர்ணமி ராத்திரியும் நான் இந்த இடத்துல ஒருத்தரை தேடுவேன். யாராவது ஒருத்தர் என் கதையை கேட்டா நான் அடுத்தவங்களை விட்டுடுவேன்னு ஒரு கண்டிஷனோட அந்த குரல் மறையுது. லக்ஷ்மியோட கண்டிஷன் அருணுக்கு புரிஞ்சுது. அவர் உடனே லக்ஷ்மியோட கதையை ஒரு ஆர்டிக்கிளா எழுதுறாரு. அவரோட எழுத்து அந்த சோக கதையை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துச்சு. அந்த கட்டுரை பயங்கரமா வைரல் ஆச்சு. ஸோ ஈஸியாக சிவப்பு புடவை பொண்ணோட மர்மம் ஒரு சோகமான உண்மை கதையை தான் தெரிய வந்தது. லக்ஷ்மியோட கதை ஊரு புறவை பரவ ஆரம்பிச்சது. ஆனால் ரம்யாவுக்கு அந்த பயம் இன்னும் முழுசா போகலை. இதை புரிஞ்சுக்கிட்ட அருண் லக்ஷ்மி இறந்த அந்த ஈஸியர் இடத்துல ஒரு சின்ன நினைவு சின்னம் கட்டுறாரு. அதுல லக்ஷ்மியோட பேரும் அவளோட சோக கதையும் சுருக்கமா இருந்துச்சு. ஒரு பௌர்ணமி ராத்திரி அவர் அங்க ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சு, லக்ஷ்மி உன் கதையை உலகம் கேட்டுருச்சு, இனி நீ அமைதியேறுன்னு மனசார வேண்டிக்கிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி ஈஸியர் ரோட்ல போன சிலர் ஒரு சிவப்பு புடவை உருவம் அந்த நினைவு சின்னம் பக்கத்துல நின்றுட்டு அப்புறம் மெதுவா மறைஞ்சு போனதா சொன்னாங்க. ஒரு சிலர் அவ முகத்துல ஒரு சின்ன புனையை பார்த்ததாகவும் சொன்னாங்க. ஒருவேளை அவளுக்கு நீதி கிடைச்சிருச்சா? ஆனா ஒரு நிமிஷம், கதை இன்னும் முடியல. ஒரு வருஷம் கழிச்சு அருணும் ரம்யாவும் அதே ஈஸியர் ரோட்ல டிராவல் பண்றாங்க. திடீர்னு காரோட ரேடியோ தானாவே ஆன் ஆகுது. அதுல ஒரு பழைய சோகமான தமிழ் பாடலுக்கு நடுவுல ஒரு பொண்ணோட குரல் மென்மையா கேக்குது. நன்றி, ஆனா நான் இன்னும் முழுசா விடுதலை ஆகலன்னு சொல்லுது. அருண் அதிர்ச்சியாகி காரை நிறுத்துறான். ரம்யா பேச ஆரம்பிக்கிறா. ஆனா அது லக்ஷ்மியோட குரல். நான் என் காதலனை மன்னிக்கல, ஆனா உன் காதலோட சக்தி என்ன ஒரு அமைதிக்கு கொண்டு வந்திருக்கு. இனி நான் ரம்யாவை தொந்தரவு செய்ய மாட்டேன். ஆனா யாராவது என் கதையை மறந்தாலோ இல்ல அதை அலட்சியப்படுத்தினாலோ நான் மறுபடியும் திரும்பி வருவேன். என் இருப்பு என் கதையோட உயிர் இருக்கிற வரைக்கும் தொடரும்னு ஒரு வார்னிங்கோட அந்த குரல் மறையுது. ரேடியோவும் தானா ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் ரம்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வரல. அவளோட மன அமைதி முழுசா திரும்பிடுச்சு. ஆனா அருணால அந்த குரலை மறக்கவே முடியல. ஸோ சிலர் சொல்றாங்க அவளுக்கு நீதி கிடைச்சதால அமைதியாயிட்டா. சிலர் சொல்றாங்க அவ இன்னும் அந்த இடத்துல தான் இருக்கா, ஆனா யாரையும் தொந்தரவு பண்றதில்ல. இன்னைக்கு வரைக்கும் ஈஸியர் ரோட்ல போறவங்க பௌர்ணமி ராத்திரிகள்ல ஒரு சிவப்பு புடவை உருவம் தெரிகிறதா சொல்றாங்க. சிலர் அவங்க கண்கள்ல கண்ணீர் பார்த்ததா சொல்றாங்க. சிலர் ஒரு சின்ன புன்னகை கூட மறைஞ்சு போறதாவும் சொல்றாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, அவளோட கதையை நம்ம மறக்காத வரைக்கும், அவளுக்கு நடந்த துரோகத்தை மக்கள் பேசிட்டு இருக்க வரைக்கும் அவ அமைதியா இருப்பா. ஸோ உண்மையான நீதிங்கிறது நம்ம மறக்காம இருக்கிறதால தான் இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஈஸியர்ல பயணம் செஞ்சப்போ இந்த மாதிரியான அனுபவம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? இந்த சிவப்பு புடவை பொண்ணை நீங்க பார்த்துருக்கீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ்ல உங்க அனுபவங்களையும் கருத்துக்களையும் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக வந்து சேரும். நீங்க நம்மளை ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா இல்லை என்னோட காண்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரியான ஹாரர் வீடியோஸ் பிடிக்கும்னா ஹாரர் வீடியோஸ் கொண்ட பிளேலிஸ்ட்டை நான் கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு ஸ்பைன் ஷில்லிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.